நம்ம தமிழ் சினிமாவில் எந்த ஹீரோ கூடயும் கம்பேர் பண்ணாத அளவில் தெலுங்கு சினிமாவையே கையில் வச்சுட்டு மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஹீரோனா பாலையானே சொல்லலாம். அவர் ஒரு படம் நடித்தாலே அந்த படத்துக்கான ஹைப்பு மக்களிடையே வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். இவரோட ஆக்ஷனும் டான்ஸும் காமெடியும் ரொமான்ஸும் இது வரைக்கும் எந்த சினிமாவில் நடித்த ஹீரோவும் பண்ணதில்லை. அது போல் இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலையே இவர் உருவாக்கி வச்சிருக்காரு. இவரோட ஸ்டைலை வேற யாராவது காப்பி பண்ணால் அது ஆடியன்ஸ் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இவர் அது போல் மாசான ஹீரோவா தெலுங்கு சினிமாவில் வள வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் இப்போ என்.டி. ராமாராவோட 100th பர்த்டே செலிப்ரேஷனை வச்சிருக்காங்க. அதில் நம்ம சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தும் கலந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் ஏர்போர்ட்லேயே வந்து ரிசீவ் பண்ணியிருக்காராம் பாலையா. என்.டி. ராமாராவ் அவரோட 100வது பர்த்டே செலிப்ரேஷனை வேற லெவலில் மாசா போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் ரஜினிகாந்த் பாலையாவை பற்றி நிறையவே சொல்லியிருக்காராம். அதில் ரஜினி என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலையா தொட்டா ஜீப் பறக்கும், அவரு பார்த்தாலே ஜீப்லாம் வெடிக்கும், அவரு கையை அசைச்சாலே ட்ரெயின்லாம் நில்லும் அப்படின்னும், இந்த விஷயங்கள்லாம் படத்தில் நான் பண்ணாலும் இல்லை அமிதாப் பச்சனும் ஷாருக்கானும் பண்ணாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் பாலையா பண்ணால் மட்டும் மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க. ஏன்னா இவரை பாலையாவை மட்டும் பார்க்கல, என்டிஆராக தான் பார்க்குறாங்க மக்கள்லாம். இது போல் ரஜினிகாந்த் இவரை பாராட்டி வேற லெவலில் பேசியிருப்பாரு அந்த செலிப்ரேஷனில். இந்த நிலையில் பாலையாவோட நடிப்பு எப்படி இருக்கும்னு பாலையா படங்களில் பார்த்தவங்களாம் கமெண்டில் அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுங்க. இது போல் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க.